2016 ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில் இனிமேல் 10A ஒன்று நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை வைக்க மாட்டோம். அது வந்து டிஎன்பிசி லெவல்லையும் இப்போ பப்ளிக் லெவல்லையும் ஏற்கனவே வெரிஃபிகேஷன் முடிச்சதுன்னு சொல்லிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மீதி இருக்கிற சென்டென்ஸை வந்து காணோம். இதில் வந்து அடுத்தது ஸ்டேஜ் 2 போயிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் டியூரேஷன் போடுவோம், அதுக்கப்புறம் இதை போவோம் திருப்பி போவோம்னு சொல்லிட்டு இது இப்படி நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் இது ஓகேங்க. ஆக்சுவலாக ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணாங்கன்னா இப்படி தான் வரும். என்னென்னலாம் தேவை, எந்தெந்த இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி கேபியாக மாற்றி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் 42வது பக்கத்துக்கு அப்புறம் ஒரே எம்டி 47ஆம் பக்கம் வரைக்கும். இதுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் மாடல்லாம் அதில் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தா என்ன பண்ணுறது, அது மாதிரி வந்து வேறு இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்தா என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணாலோ எய்டடோ அன்எய்டடோ அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது அதில் கொடுப்பாங்க. அதுவும் இல்லை. ஸோ இது ஃபேக்காகவே இருந்தாலும் நிறைய பேர்